ஒரு பக்கம் சேது தமிழ் படுற கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட கெத்து காட்டுறதா நினைச்சிட்டு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்திட்டு போறாங்க. ஆனா தமிழோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி அவங்களோட படிப்பை தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் தான் தமிழுக்கு மிகப்பெரிய ஷாக்கே காத்திருக்கு. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி, உன்னோட அப்பாவை யாரோ விட்டுட்டாங்க, சீக்கிரமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு பதறி போய் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்க தனமும் நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அங்க போயிட்டு தமிழும், என்னாச்சு தனம், என்னாச்சு, யார் அப்பாவை இப்படி பண்ணாங்கன்னு கேட்க, உடனே தனமும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது 4-5 பொறிக்கு பசங்க என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்க அப்பா தான் வந்து என்னை காப்பாத்தினாங்க. ஆனா என்ன, அவனுக்கு போதையில இருந்ததுனால அப்பாவை இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே கஷ்டத்துல அழ ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அங்க வந்த போலீஸ்காரங்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ அவங்களுக்கு கருப்புமே கால் பண்ணி, என்னத்தா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, காலேஜ்ல நல்லா போய்கிட்டு இருக்கியா, உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா விசாரிக்க, தமிழும் சோர்ந்த குரலோட, எல்லாம் நல்லா இருக்குண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ தமிழோட குரலை வச்சே கருப்பு ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி, என்னாச்சாத்தா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, தமிழுமே, அண்ணன் நான் உங்களை அண்ணனா பாக்குறேன், அதனாலதான் என் கஷ்டம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா, என்னாச்சு, இரு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிட்டு உடனடியா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சேதுவுமே, என்னாச்சு, எதுக்காக மாமா நீங்க இவ்வளவு பதட்டமா எங்க கிளம்பி போறீங்கன்னு கேட்க, கருப்பு, நான் தமிழை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளை ஏதோ ஒரு மாதிரி பேசிச்சு, எனக்கு பயமா இருக்கு, படபடப்பா வருது, நான் எதுக்கும் நேர்ல ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, இதை கேட்ட சேதுவுக்கும் மனசுக்குள்ள தமிழுக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, அதான் அவளுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக நீங்க அவளை பாக்குறதுக்காக இப்படி ஆர்வத்தோட கிளம்பி போறீங்கன்னு கேட்க, கருப்போ இந்த தடவை செம்ம டென்ஷனோட, என்ன பேசிக்கிட்டு இருக்கா மாப்ள, ஏற்கனவே அந்த பிள்ளை 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கு, இப்ப வேற அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, என்னதான் அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீ இப்படி கல் மனசோட நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, இதுக்கு மேல இதை பத்தி இப்ப பேச வேண்டாம்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க சேதுவை அங்கேயே விட்டுட்டு அவங்க மட்டும் தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தமிழுக்கு ஒன்றும் இல்லை, தமிழோட அப்பாவுக்கு தான் பிரச்சனைன்னு கருப்புக்கு தெரிய வருது. ஆனாலும் அவங்களுக்கு வருத்தம் என்னமோ இருக்கதான் செய்யுது. அதனால அவங்க தமிழ்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க, தமிழுமே தானும் அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கருப்பு உடனடியா ரொம்பவே கஷ்டத்தோட, எம்மா தாயே என்ன மன்னிச்சிருமா, நீ அப்படி கஷ்டத்துல இருக்கும்போது அந்த அண்ணன் அங்கதான் பாத்துட்டு போனேன், ஆனாலும் என்னால உதவி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தனமும், என்ன, அப்போ அந்த பொறுக்கி பசங்க என்கிட்ட பிரச்சனை பண்றத நீங்க பாத்துட்டு தான் போனீங்களா அப்படின்னு கேட்க, கருப்பும் ஆமாத்தான்னு சொல்ல, தமிழுடனே, என்னென்ன, ஒரு அண்ணனா உங்களை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், தனம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எப்படின்னு அவளை விட்டுட்டு உங்களுக்கு தனியா போகணும்னு தோணுச்சுன்னு கேட்க, அப்போ தயக்கத்தோட கருப்பும், இல்லாத்தா நானும் போகணும் தான் நினைச்சேன், ஆனா பக்கத்துல பக்கத்துல அப்படின்னு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்க, உடனே தமிழுமே, என்ன அவர் பக்கத்துல இருந்தாரான்னு கேக்குறாங்க. அதுக்கு கருப்பும் ஆமான தலையாட்ட, அவருக்கு என்னதான்டா அப்படி பிரச்சனை, அவருக்கு என் மேலதான் பிரச்சனைனா எதுக்காக அவரு இப்படி எல்லாம் பண்ணணும், இங்க பாருங்கண்ணே, நான் சத்தியமா என் பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன், நான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணவே இல்லைண்ணே, ஆனா இதை எனக்கு அவங்க கிட்ட சொல்லணும்னு கூட தோணலண்ணே, ஏன்னா அவங்க எப்பவோ என்னோட வாழ்க்கையில இருந்து போகட்டும்னு அவங்கள தலை முடிக்கிட்டேன், ஆனா உங்களை ஒரு அண்ணன் மாதிரி பார்த்தேன், நீங்களும் என்ன ஒரு தங்கச்சி மாதிரி தானே பாத்தீங்க, இது என் குடும்பம் இல்லாம இது நம்ம குடும்பம் தான் நீங்க நினைச்சீங்க, ஆனா அப்படிப்பட்டவங்க நீங்க எப்படின்னா இப்படி அவங்க சொல்றாங்கிறதுக்காக என் தங்கச்சி அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம், என்ன இருந்தாலும் இது தப்புன்னு சொல்ல, கருப்பா உடனடியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தமிழோட காலிலேயே விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தமிழும், இல்ல பரவாயில்லண்ணே, நான் நம்புறவங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறது எனக்கு சகஜமா போயிடுச்சு, இதுக்கப்புறமாவும் நம்ம இந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி தனம் வா நம்ம கொஞ்சம் வேலை இருக்கு அங்க போகலான்னு கருப்பை அங்கேயே விட்டுட்டு கொஞ்சம் மன கஷ்டத்தினால கருப்பு கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு கருப்போ ரொம்பவே கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம, இதுக்கு காரணம் அந்த முட்டாள்தனமா நடந்துக்கிற சேது தானேன்னு சொல்லிட்டு, இப்போ சேதுவுக்கு நம்ம உண்மையை புரிய வச்சு ஆகணும், இதுக்கு மேலேயும் என் மாப்பிள்ளை இவ்வளவு முட்டாள்தனமா அவனோட வாழ்க்கைய அவனே அழிச்சுக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு அவங்க உடனடியா வீட்டுக்கு போயிட்டு சேதுவை தனியா கூப்பிட்டு, சேது உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்ல, உடனே என்ன மாமா, என்னை எப்படியும் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு உரிமையோட சொல்லுவ, இப்ப என்ன சேதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆமா அப்படி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா நீ தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, கரெக்டா அந்த பக்கம் ஈஸ்வரியும் அவங்களோட கும்பலோட வந்து நிக்கிறாங்க. அதுவும் கருப்பு கண்டிப்பா தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனடியா சேதுவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க கூடயே வந்து நின்னு, என்ன என்ன கருப்பு, சேதுக்கிட்ட இப்படியெல்லாம் கோவமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சண்டைக்கு வர மாதிரி வராங்க. ஆனா சேதுவோ, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நான் என் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லு மாமா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு கேட்க,
தனத்தை நம்ம காப்பாத்தாம போனதுதான் ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி உடனே பாத்தியா, அந்த குடும்ப உறவே வேண்டான்னு நீயே மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்க. ஆனா இவங்க தங்கச்சி அப்படி இப்படின்னு அந்த குடும்பத்தோட உறவு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் கருப்பு இங்க இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. இது வரைக்கும் அந்த தமிழாலதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கருப்பாலையும் பிரச்சனை வரும் போலயே, பேசாம இவனையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா சேதுவோ, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க பேசுங்க மாமா. நான் அப்படி அந்த பள்ளியை விட்டுட்டு வந்ததுனால அந்த பிள்ளை என்ன செத்தா போயிடுச்சு, நல்லா தானே இருக்குன்னு கேட்க, அதுக்கு சேதுவும் இப்படி ஒரு கஷ்டமான வார்த்தையை சொல்றதை கேட்டுட்டு கருப்பும், நீ இப்படி இறக்கமே இல்லாம மாறுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. நம்ம ஒருவேளை அங்க கரெக்டான நேரத்துக்கு போனப்பவே அந்த பிள்ளைய காப்பாத்திருந்தா இப்போ தமிழோட அப்பா சாக கிடக்க மாட்டாங்கன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சேதுவைக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சாக கிடக்குறாங்களா? அதுக்கு நான் காரணமா? நீங்க எது சொல்றதா இருந்தாலும் தயவு செஞ்சு முழுசா சொல்லுங்கன்னு கேட்க, அப்ப கருப்புமே தனத்துக்கு பிரச்சனை, அதனால அவங்க காப்பாத்த போனாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இப்போ சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சேதுவுக்கும் லைட்டா குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்க ஈஸ்வரியும், ஐயோ இந்த விஷயத்த வச்சு சேதுவோட மனசேவை மாத்திருவான் போலையோன்னு சொல்லிட்டு அவங்க உடனே, இங்க பாருங்க, தேவையில்லாம மத்தவங்களோட பிரச்சனையில ஏன் எதுக்காக சேது தலையிடணும்? எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளை டெய்லியும் போயிட்டு வர இடம், அப்படியெல்லாம் பசங்க நடந்துக்கிறாங்கன்னா தப்பு அந்த பிள்ளை மேலேயும் இருக்குல்லன்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம தனத்தை கொஞ்சம் அசிங்கமா பேச ஆரம்பிக்க, இதை கேட்டுட்டு சேதுவைக்க ஒரு மாதிரி ஆகுது. ஆனா கருப்போ, என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? நீயும் அந்த பிள்ளை கூட பழகணுமா தானே? நம்ம குடும்பத்து பொண்ணு யாது, அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா உனக்கே பதற வேண்டாமா? எனக்கே அப்படி இருக்கு தெரியுமா. அதுவும் அந்த ஆளு வெட்டுப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு எனக்கெல்லாம் மூச்சே இல்லை தெரியுமா. தமிழ் பிள்ளை இந்த நேரம் மாச கர்ப்பிணியா இருக்கும்போது என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்குது தெரியுமா. ஏதோ தெரியாதனமா நல்லது நினைச்சு பண்ண போன ஒரு காரியம் நம்மளோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு தப்பா மாறும்னு அந்த பிள்ளைய எதிர்பார்க்கல. ஆனா நீ இப்படியெல்லாம் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துறது, அதுவும் நேர மாசா கர்ப்பிணியா இருக்கும்போது இப்படி கஷ்டப்படுத்துறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். அந்த பாவம் நம்மளோட குடும்பத்தை 7 தலைமுறைக்கும் சும்மாவே விடாதுன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ, பாரு கருப்பு இப்பயும் உன்னை பத்தி யோசிக்காம அவளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு மறுபடியுமே சேதுவை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சேதுவுமே முட்டாள்தனமா மறுபடியுமே, இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் அவங்க வேற குடும்பம், அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தா எனக்கு என்ன? நீங்க இப்படி அவ்வளவு அக்கறையோட இருந்தா தயவு செஞ்சு இங்க இருந்து அவங்களையே பார்க்க போங்க, மறுபடியும் இங்க வராதிங்கன்னு லைட்டா வார்த்தையை விட்டுறாங்க. இதுல ரோஷப்பட்ட கருப்பும், சரி மாப்பிள்ள, இதுக்கப்புறமா நான் உனக்கு மாமாவும் கிடையாது, இன்னி எனக்கு மாப்பிள்ளையும் கிடையாது, நம்மளோட உறவே வேண்டான்னு அங்க இருந்து கோவத்துல வெளியே கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்கமோ சேதுகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க, சேதுவுமே நடந்தது சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கமோ, சேது நீ போய் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த உறவு இல்லைன்னு ஆயிட்டாலும் ஒரு பொம்பளை பிள்ளை கஷ்டமா இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம தானே உதவி பண்ணணும். இப்படி பண்ணாம வந்தது உண்மையாவே ரொம்ப பெரிய தப்பு. அதனால நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்றதை நேரடியா பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சேதுவும் அப்பாவோட கட்டளையே மீற முடியாதுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அங்கேயோ பில் கட்டுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்குறதுக்காக தமிழ்ச்செல்வி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களாலேயே சுத்தமா முடியல. உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குற சேதுவுக்கோ மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் கூட எப்படியெல்லாம் இருந்தோம், இவ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கணுமான்னு தோணுது. இருந்தாலும் அவங்களோட மூடத்தனம் அவங்களோட கண்ணை மறைக்கிறதுனால அவங்க அப்படியே தமிழை கண்டுக்காம அவங்களோட அப்பாவை போய் பாக்குறாங்க. இதுக்கப்புறமா தூரத்துல இருந்து பார்த்துட்டு அங்க இருந்து டாக்டர் கிட்ட கிளம்பி போயிட்டு அவங்க நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆக வேண்டிய பணம் எல்லாத்தையுமே ஒரு நஷ்டஈடு மாதிரி அங்க மனசாட்சியே இல்லாம அவங்களுக்கு கொடுத்துட்டும் போறாங்க. அப்போ பில் கட்ட போன தமிழுக்கும் யாரோ ஒருத்தங்க அவங்களோட ஃபீஸ் எல்லாத்தையுமே கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது யாரு பேர்ல கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அப்படியே தன்னோட அப்பா பேர், அதாவது ராஜாங்கத்து பேர்ல தான் கட்டியிருக்காங்க. இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பான தமிழும், முதல்ல இங்க கொடுங்க, அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்க உடனடியா ராஜாங்கத்தோட வீட்டு வாசல் முன்னாடி நின்று, யாருங்க, யார் உள்ள இருக்கீங்க, முதல்ல வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கோவத்தோட வெளியே கூப்பிட, அப்பதான் ராஜாங்கம் தட்டு தடுமாறி தமிழோட கோவத்தை முழுசா பாக்குறதுக்காக வெளியே வராங்க. அப்ப அங்க வந்த தமிழும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கையில வச்சிருந்த பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு, என்ன பிச்சை போடுறீங்களா? உங்க குடும்பத்தால நான் பட்ட கஷ்டம்லாம் போதும், இதுக்கு மேலேயும் இந்த பாவப்பட்ட காசு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இப்படி ஒரு பாவப்பட்ட குடும்பத்துக்கு ஏண்டா வாக்கப்பட்டு வந்தேன்னு எனக்கு இப்பதான் தோணுது. ஆனா இதுக்கு மேலேயும் இந்த பாவப்பட்ட குடும்பத்தோட பணத்தை நான் பயன்படுத்த விரும்பல. அது என் பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப பெரிய சாப கேடுன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பி போக பாக்குறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி தோணுது. அதனால அவங்க தடுமாற ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு அப்பத்தாவும் ஓடி போய், என்னாச்சு, ஏதாவது வயிறு கீறு வலிக்குதான்னு கேக்குறாங்க. ஆனா தமிழும், இங்க பாருங்க, நான்
நமக்கு எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். நீங்க யார் என்ன பார்க்கறதுக்கு? அதனால தயவு செஞ்சு இங்கேருந்து விலகி போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக பார்க்க, ஆனா ஈஸ்வரியோ இன்னுமே அந்த விஷயத்த கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்காக தன்னோட வார்த்தைகளால தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை தமிழ் பொறுக்கிற மாதிரியே தெரியல. அதனால அவங்க வேகமா போயிட்டு ஈஸ்வரியோட கன்னத்துல பலார் பலார்னு 2 அறைய விட்டுட்டு, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின மவளே உன்னை இங்கேயே வெட்டி போட்டுட்டு போயிடுவேன். இந்த தமிழை என்ன சும்மா நினைச்சியா? நீ பேசுற வார்த்தைகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தனா இந்த குடும்ப மரியாதைக்காக அமைதியா இருந்தேன்னு அர்த்தம். ஆனா இதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த குடும்பத்துக்கும் வரவும் இல்ல ஒட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. அதுக்கப்புறமாவும் நான் எதுக்காகடி நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? இதுக்கு மேல என்கிட்ட வச்சுக்கிட்ட அதுக்கப்புறமா இந்த தமிழ் என்ன பண்ணுவான்றத நான் உனக்கு காட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா கெத்தா மிரட்டிட்டு அங்கிருந்து போகுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே ராஜாங்கம் பார்த்துட்டு ஏதோ பத்திரகாளி மாதிரி அவங்களுக்கு தமிழ் தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒருத்தி தைரியத்தோட பேசிட்டு போறானா, கண்டிப்பா அவ தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அப்பத்தான்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம கரெக்டா அங்க வந்த சேதுகிட்டையும் நான் இப்ப சொல்றேன், கண்டிப்பா இதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பே கிடையாது. சேது, என்னை எப்படி நிரபராதின்னு நீ நிரூபிச்சியோ அதே மாதிரி உண்மையாவே இதுக்கு பின்னாடி தமிழ் தான் இருக்காளா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது இதுக்கு காரணமான்றத நீ இன்னும் 2 நாளுக்குள்ள எனக்கு நிரூபிச்சாகணும். அப்பதான் நீ எனக்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உள்ள கிளம்பி போறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவோ ஷாக்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அப்பத்தாவுக்கும் இப்பதான் தமிழோட கோபத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு தோண ஆரம்பிக்குது. அதனால அவங்க கண்ணகி மாதிரி போய்கிட்டு இருக்க தமிழ ரொம்பவே ஆச்சரியத்தோடவும் பாக்குறாங்க. மலருமே பின்னாடியே ஓடி போயிட்டு தமிழ்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா தமிழோ கொஞ்ச தூரம் போயிட்டு திடீர்னு அங்கேயே மயங்கி விழுற ஸ்டேஜுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு மலர் வேற வழியே இல்லாம சேதுவை தான் உதவிக்கு கூப்பிடுறாங்க. சேதுவும் வேற யாராவது இருந்தா கூட தன்னோட அப்பா உதவி பண்ண சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேற யாராவது உதவி பண்றதா நினைச்சுக்கிட்டு இவளுக்கு உதவி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டலுக்கு தமிழை கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ண வச்சுட்டு அங்கிருந்து மனசே இல்லாம கிளம்பி போறாங்க. இருந்தாலும் அங்க இருக்க டாக்டர் கிட்ட அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் போறாங்க. பட் அவங்க கண்டிப்பா தப்பு தான் பண்ணியிருப்பாங்கன்னு இன்னுமே சேதுவோட மனசுக்குள்ள இருக்கு. அதனால அவங்க அப்பா சொன்ன விஷயத்த அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காம உண்மையாவே இவதான் இருப்பா, கடைசியா அப்பா கிட்ட போய் காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆதாரம் தேவைப்படுதுன்றதுக்காக தமிழோட மொபைல் ஃபோன் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவும் தமிழோட அம்மா கிட்ட ஏதேதோ பேசி அவங்க கிட்ட மொபைல் ஃபோனுமே வாங்கிட்டு போறாங்க. ஸோ இப்போ தமிழ் அவங்க தப்பு பண்ணலைன்றத அவங்களே நிரூபிக்கிறதுக்கு பதிலாக கடவுளே சேது மூலியமா அவங்க தப்பு பண்ணலைன்றதை வெளியே கொண்டு வர பார்க்குறாங்க. பட் இது என்னதான் வெளியே வந்தாலும் கண்டிப்பா தமிழ் இவங்க யாரையும் கொஞ்சம் கூட மன்னிக்கவே கூடாது. மன்னிச்சு தான் இப்போ தமிழ் இந்த நிலைமையில இருக்காங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ தமிழ் இந்த மாதிரி அந்த ஈஸ்வரிக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.